பள்ளிகளில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்கிவிடுங்கள் என உயர்நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் சம்பவத்தை தொடர்ந்து அந்த கல்வராயன் மலைப்பகுதி மக்களுடைய மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வு தாமாக முன்வந்து இதனை வழக்காக எடுத்து விசாரித்து வருகிறது. அப்போது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரிக்க வந்தபோது ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டபடி தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகளில் அந்த என்னென்ன வேலைகள் செய்யப்பட்டது, அதாவது அங்கு 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கி மூலமாக சுமார் 88 கோடி ரூபாய் கடன்கள் பெற்று அங்கு தெரு விளக்குகள், சோலார் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஆதிதிராவிடர் நலத்துறையுடைய இந்த அறிக்கை திருப்தி இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். காரணத்தை பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகள் போடப்பட்டுள்ளது என்றால் கர்ப்பிணி பெண்களை ஏன் மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் நிலை இன்றும் நிலவுகிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அங்கு அமைக்கப்படுவதாக கூறப்படும் இந்த தெரு விளக்குகள், சோலார் விளக்குகள் எல்லாம் தற்போது பயன்பாட்டில் உள்ளனவா இல்லையா என்பது தொடர்பான ஒரு அறிக்கையில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். மேலும் தற்போது சமூக நீதி பற்றி பேசி வரும் தமிழக அரசு பழங்குடியினர் பள்ளி என அழைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார்கள். எனவே அரசு பள்ளி எனவே மட்டுமே அழைக்கலாம் என்றும் தற்போது ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. 21ஆம் நூற்றாண்டில் அரசு பழங்குடியின நல பள்ளிகள் என அழைப்பது குறித்தும் நீதிபதிகள் தற்போது வேதனை தெரிவித்தார்கள். இந்த அரசு கல்வி நிறுவனங்களில் பழங்குடியின பள்ளி, கல்லூரி என வார்த்தையை பயன்படுத்த இனி தவிர்க்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தலைமை செயலருக்கு அறிவுறுத்தலும் தற்போது நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த பழங்குடியின நலத்துறை இயக்குநர் தலைமையில் மீண்டும் அந்த பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும். அரசு குழுவுடன் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி உடன் செல்ல வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.